ஹாய் நண்பர்களே, வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒவ்வொரு மனிதனும் தோல்வி அடைந்தால் என்ன மரியாதை, என்ன குடும்ப சூழ்நிலை எப்படி ஆகும்ன்றதுக்கு ஒரு வீடியோ இது. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு 18 நாளாக வீட்டில் இருக்கேன். இந்த 18 நாள் வீட்டில் இருந்ததுக்கே அவங்க வீட்டில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, 18 நாளாக நீ சும்மா இருக்க அப்படின்றாங்க. நான் என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், எல்லா இடத்துலையும் போய் வேலை கேட்டால் 600 500 சம்பளம்ன்றாங்க. அதை வச்சு குடும்பம் எப்படி நடத்த முடியும்? அப்படின்னா சம்பாதிக்கிறேன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் தான் சொன்னீங்க, அங்கே போங்க உங்களை எல்லோரும் பார்த்துருப்பாங்க. நம்ம கையில் நம்ம செத்து இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை பார்க்க முடியும். அது இல்லாமல் ஒரு சுத்த மரியாதை, சம்பாதிக்கும் போது இருந்த மரியாதை, சம்பாதிக்கும் போது இருந்த மரியாதை இப்போ இல்லை. வீட்டில் துணி துவை, பெட்ஷீட்டு துவை, நம்ம ஃபேமிலி நம்ம துவைக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாம் வாங்கி கொடுத்தேன். ஆண்களோட வலி யாருக்குமே தெரியாது. அவங்க வலியே வலித்தாலும் வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி தான் எனக்கும் வலி இருக்குது. முதுகு தண்டில் இந்த பிரச்சனையை வெளியே சொல்ல முடியல. முதுகு வலி, முதுகு பெயின் ஓவராக இருக்குது. அது எதனாலும் தெரியல, தேஞ்சிருக்கா இல்லை என்ன பிரச்சனைன்னு. எதனால் சம்பாரிச்சிட்டு வான்னா நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், சம்பாதிக்க தான் போகிறேன். ஒரு மாதம் அப்போ நான் உடஞ்சி உக்காந்தா என்னை பார்த்துக்க ஆள் யாரும் இல்லைன்னு தெரியுது இருந்து. ஏன்னா இந்த 18 நாளுக்கே அவ்வளோ குத்தி காட்டுறாங்க. வீட்டில் சூழ்நிலை சரியில்லை தான் எனக்கே தெரியுது. சம்பாதிக்கணும், குடும்பத்தை பார்த்துக்கணும், எல்லாத்தையும் பண்ணணுன்னு எனக்கும் ஒரு எண்ணம் இருக்குது. நான் ஃபேமிலியோடு 10 ரூபா சம்பாதிச்சாலும் சந்தோஷமாக இருக்கணும் தான் இங்கே வந்தேன். இல்லை சென்னையிலே இருந்திருக்கலாம். ஏன்னா 40,000 சம்பளம் யார் தருவா? 40,000 சம்பளம், ரூமு எல்லாமே கொடுத்தாரு அந்த நல்ல மனுஷன். நான் தான் அதை தூக்கி போட்டு வந்துட்டேன் ஃபேமிலிக்கோசம். ஃபேமிலி தான் முக்கியம், நம்ம ஒன்றா இருக்கணும், ஃபேமிலியோட பசங்களோட ஒன்றா இருக்கணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே வந்தால் பணம் தான் பிரச்சனையாக இருக்குது, ஃபேமிலியோட பிரச்சனை கிடையாது. என்ன 18 நாள் என்ன சம்பாரிச்சேன்றாங்க. இப்படியே யோசிச்சுட்டே இருக்குன்னா நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? யோசிச்சுட்டு தான் இருக்க முடியும். பணம் இல்லை என்கிட்ட. சம்பாரிச்சதை அவங்கக்கிட்ட தான் கொடுத்தேன். அப்போ அவங்ககிட்ட தானே நான் கேட்க முடியும். கொடுங்க, நான் தொழில் பண்ணுறேன், தொழில் பண்ணி பார்க்குறேன், செட் ஆனால் நான் இங்கே இருக்கேன். அப்படி இல்லையா மறுபடியும் நான் சென்னையில் போய் மறுபடியும் வண்டி ஓட்டுறேன். ஓட்டி அங்கேருந்து நான் மறுபடியும் சம்பாரித்து கொடுத்த மாதிரி சம்பாரித்து கொடுக்குறேன். கேட்டால் இந்த ஒரு சான்ஸ் தானா? அடுத்த சான்ஸு நான் இப்படி விட்டேன்னா ஆளையை அறுத்து விட்டுட்டு போயிடுவாங்களா? இப்படிலாம் யாருன்னா சொல்லுவாங்களா? பாருங்கள், தாலியை அறுத்து மூஞ்சில் கடாச்சிட்டு போவாங்க 2 பேரும். நான் வேலைக்கு ஆகாதவன்றாங்க. அப்போ இவ்வளோ நாள் உழைச்சதுக்கு என்னன்னு தெரியல எனக்கு. நான் அங்கே இருக்கிற பொருளை எடுத்துகிட்டு வர்றதுக்கு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது. இவங்கெல்லாம் அதெல்லாம் பார்த்து திருந்தணுன்ற ஒரு இதுக்கு தான் நான் எல்லா பொருளையும் விட்டு வந்த காரணம். ஒரு பொருளையும் வாங்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். அவர் அப்போ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பார். ஒரு பொருள் வாங்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியணும். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் அங்கே இருக்கும்போது அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியல. அந்த கஷ்டத்துக்காக தான் நான் இங்கே உட்காண்ட்ருக்கேன். ஒரு வாடகை கொடுக்கும்போது, ஒரு கரண்ட்டு பில்லு கட்டும்போது அவங்க கஷ்டப்படணும். ஏன்னா அவங்க அசால்ட்டாக அந்த பதில் சொன்னாங்க. அங்கே அந்த வலி அப்படியே இருக்குது எனக்கு. ஒரு ஆண்களும் சம்பாதிக்கும் போது தான் அந்த வலி தெரியும். சில பெண் தெய்வங்கள் இருக்குது, அவங்க ஃபேமிலியை பார்க்குறதுக்கு. நான் எல்லாரையும் சொல்லலை, என் ஃபேமிலி நடந்தது தான் நான் சொல்கிறேன். சில பெண்கள் தெய்வங்கள்லாம் இருக்காங்க, அவங்களாம் அவங்க ஹஸ்பண்டை நல்லா பார்த்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஹஸ்பண்டு சரியில்லை. அப்படியும் இருக்காங்க சரியில்லாத ஹஸ்பண்ட்லாம். அவங்கள தாங்கி நல்லபடியாக நடத்துகிறாங்க. நீ வேலைக்கே போக வேண்டாம், வீட்டில் நான் வேலைக்கு போகலன்னு சொல்லலை, இப்பயும் உழைக்க ரெடியாக தான் இருக்கேன்.
எனக்கு முதலீடு பண்ணுங்கள். முதலீடு பண்ணால் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு கடையை வச்சு ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணுறேன்னு தான் சொல்கிறேன். நீ 18 நாளாக சும்மா இருக்கிற, 20 நாளாக சும்மா இருக்கிற, இதே வாய் தான், நீ 3 மாதமா இரு, அப்புறமா வேலை பாரு அப்படின்னு சொன்னவங்க இப்போ நீ 1 மாதம் கூட இல்லை, 18 நாளைக்கு இவ்வளோ பேச்சு. ஒரு மாதத்துக்கு 20,000னா 40,000 சம்பாதிச்சேன். 2 பேருக்கு 20,000 கொடுத்தேன். 4 மாதம் ஆச்சு. 40, 80, 1,20,000 சம்பாரிச்சு கொடுத்துருக்கேன். அதில் நான் கேட்குறது 1,00,000 கொடுங்க, நான் கடையை வச்சு சம்பாரிச்சும் அதே கடனை அடைக்கிறேன்னு தான் சொல்கிறேன். இல்லை உன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு ஒரே வார்த்தையாக சொல்கிறாங்க. அப்புறம் என்ன ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சப்போர்ட் பண்ணாத ஃபேமிலி. ஒரு ஆண் கீழே விழுந்தால் அவங்களுக்கு வந்து முயற்சி பண்ணி மேலே எழுப்பி கொடுக்கணும். அந்த சப்போர்ட் எங்கேயுமே இல்லை. நான் என்ன பண்ணுறேன், ட்ரிங்க்ஸ் அடிக்கிறேனா, சிகரெட் அடிக்கிறேனா, இல்லை வேறு பின்னாடி தான் போகிறேன்னா, எதுவும் கிடையாது. ஃபேமிலின்னா எத்தனை வருஷமாக இருந்திருக்கேன். என் பொண்ணுக்கு 15 வயசு ஆகுது. அப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 16 வருஷமாக இவங்களை காப்பாற்றிருக்கேன், எந்த சப்போர்ட்டும் இல்லாமல். இப்போ தான் வந்து சப்போர்ட்டுன்றது எல்லோரும் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி சப்போர்ட் எதுவும் கிடையாது. அந்த சூழ்நிலை அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ எல்லாம் பண்ணி இப்போ நான் உடஞ்சதுக்கப்புறம் யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல. ஒன்றே ஒன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வந்து நான் வந்து அப்போ வந்து உனக்கு அவ்வளோ உழைச்சி கொடுத்தேன், கடையை பார்த்தேன் அப்படின்றாங்க. எந்த குடும்பத்தில் பெண்கள் வந்து சப்போர்ட் பண்ணாமல் இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். நான் சோம்பேறியாக இருக்கேன்னு சொல்கிறாங்க. பழைய கதையை விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பழைய நம்ம நொந்தோம், எல்லாம் பண்ணோம். நீயே பாரு இனிமேல்ன்றான். சரி ஓகே, நான் பார்த்துக்கிறேன், நான் கடையை நான் ரன் பண்ணுறேன், நீங்கள் வர தேவையில்ல, எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்றேன். அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுன்றீங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்களாம். நீ போய் எங்கன்னா வேலை பாருன்றாங்க. கிராமத்தில் என்ன வேலை கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்கள். நான் என்ன விவசாயம் இடம் வச்சுருக்கேனா, இல்லை எனக்கு எதனா எங்கள் அப்பா சேர்த்து வச்சுருக்காரா? எதுவுமே இல்லை. எங்கள் அம்மாவும் அப்பாவும் எனக்கு ஒரு இதுவும் சேர்த்து வைக்கல. நான் சேர்த்து வீடு கட்டினேன், எல்லாம் பண்ணேன். அது இழந்துட்டோம்னா என்னால் எத்தனை பேர் சாப்பாடு போட முடியும் நீங்களே சொல்லுங்கள். இவங்க உழைச்சேன்றாங்க, கடையை பார்த்தேன்றாங்க. நான் ஒரு ஆள் என்ன பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்கள். தண்ணி கேன் போட முடியுமா, இல்லை வாட்டர் பாட்டில் பண்ண முடியுமா? அதை முடிச்சுட்டு வந்து தான் நான் கடையை பார்க்க முடியும். நான் கடையை வந்து பார்த்தேன், எவ்வளோ ஆம்பளைங்க வந்து பார்த்தாங்க. ஒரு வேலைன்னா எல்லோரும் வரதான் செய்வாங்க, எல்லோரும் வந்து பார்க்க தான் செய்வாங்க. நம்ம வேலையில் நம்ம கரெக்டாக இருக்குமா அதுதான் பார்க்கணும். நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்கன்னு பார்த்தா இதெல்லாம் பேச மாட்டாங்க. நான் அப்படி நினச்சது தான் தப்பு. நம்ம குடும்பம் நம்ம குழந்தைங்க நம்ம கொண்டாட்டிங்க இப்பயும் அவங்க கூட வாழணுன்றதுக்கோசரம் தான் நான் வந்தேன். ஆனால் அந்த எண்ணம் அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு தேவை பணம், மணி. இதுதான் பணம்ன்ற வாழ்க்கையிலே ஒரு எனக்கு 5 நிமிஷம் ஆகாது அங்கே இருக்கிற பொருள் வாங்குறதுக்கு. நான் விட்டுட்டு வந்த பொருளை வாங்குறதுக்கு போயிட்டேங்க. வீட்டையும் என்னால் பண்ண முடியும். இவங்க வந்து நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு தெரியணும். இப்போ தான் அந்த கஷ்டம் அவங்களுக்கு தெரியுது. ஒரு வீட்டுக்கு வா, அப்பயும் நான் சம்பாரித்து தான் கொடுத்தேன். சம்பாரித்து கொடுக்காமலாம் இல்லை, 2 பேருக்குமே சம்பாரித்து வீட்டுக்குலாம் கொடுத்தேன், கஷ்டப்படக்கூடாதுன்னு. அப்படி இருந்தும் அவங்க சொல்கிறாங்க வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு இதெல்லாம் நான் தான் பார்க்குறேங்க. ஓகே, அப்போ நான் 20,000 சம்பாரித்து கொடுத்தேன், ரோட்டில் போட்டிங்களான்னு நான் கேட்குறேன். சாப்பிட்டீங்கல்ல, அந்த 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 காசை வச்சு எனக்கு 1 மாதம் சாப்பாடு போட முடியும் உங்களால்? நான் கேட்குற கேள்வி அதுதான். நான் கடையை வச்சு அதுக்கப்புறம் நான் தான் உங்களை காப்பாற்ற போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல யாரையும் தெரியாது, தெரிஞ்சவங்களுக்கே இங்கே வேலை இல்லாமல் சுற்றிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சென்னை தான். சென்னை மட்டும்தான். நான் பிறந்து வளர்ந்ததால் எனக்கு அங்கே இருக்குது, வேலை ரெடியாக தான் இருக்குது. நம்ம ஃபேமிலியை விட்டுட்டு போகக்கூடாது. போனால் 2வது வரமாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க பண்ணுற இப்படிக்காக கண்டிப்பாக சொல்கிறேன், 2வது நான் வரமாட்டேன். ஏன்னா பணம் தான் வாழ்க்கைன்ற மாதிரி ஆகிடுச்சு. வாழ்க்கையில் நல்ல மனிதனாக இருக்கிறதுக்கே வேஸ்ட்டு. நான் நல்ல மனிதனாக தான் இருந்தேன், எல்லாருக்கும் நல்லது செஞ்சேன், யாருக்கும் நான் கெடுதல் செஞ்சது இல்லை. நான் வாங்கின ஒரே ஒரு பிரச்சனை கடனுக்காக நான் சம்பாரித்து கொடுத்துருக்கேன். எனக்கு வட்டிக்கு மேலே அசல் தான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், யாருக்கும் இல்லைன்னு சொல்லுவேன். அதனால தான் இன்னமும் நான் இருக்கேன்.
இன்னும் தரேன்னு தான் சொல்லியிருக்கேன், வீடு விற்று தரேன்னு தான் சொல்லியிருக்கேன். யாரையும் ஏமாற்றணும்னு எனக்கு எண்ணம் கிடையாது. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த சோஷியல் மீடியாவில். ஏன்னா பெண்கள் அழுதால் தான் நீங்கள் வந்து மனம் இறங்குறீங்க. ஆண்களுக்கு மனசில் எவ்வளோ கஷ்டம் இருக்கும், எவ்வளோ வலிகள் இருக்கும், அது சரியாக தெரியல, வெளியே சொல்லவும் முடியல. கேட்டால் நீ ஒரு பெண் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உண்ணாணி பொம்பளை மாதிரி புலம்புறியே அப்படின்றாங்க. பெண்கள் என்றான்னா ஆண்கள் என்றால் எல்லாம் ஒன்று தான். அதை வந்து தான் குடும்பம் என்று எப்போ ஏற்றுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து அவங்களாம் வந்து முன்னுக்கு வருவாங்க. முன்னுக்கு வர்றதுனா பணம் வந்து பெரிய பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல வீடு இருக்கா, நல்ல சாப்பாடு இருக்கா, இதை தான் பார்க்கணும். கண்டிப்பாக நான் வருவேன் நாளைக்கு. வரும்போது இதே சோஷியல் மீடியாவில் நான் சொல்லுவேன் ஜெயிச்சேன்னு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் சப்போர்ட் பண்ணால் கண்டிப்பாக நான் ஜெயிப்பேன். இந்த கோமாளித்தனமான டான்ஸ் இதெல்லாம் எனக்கு புதுசு. நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒரு ஆளுக்கும் லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் குடும்பத்துக்காக நான் வாழ்ந்து காட்டுவேன். கண்டிப்பாக நானும் ஒரு நாளைக்கு முயற்சி எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ். இதுதான் லாக் சான்ஸன். இதுக்கப்புறமும் நான் தோற்றுட்டேன்னா வாழ்கிறதே வேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நான் சிரிச்சுட்டு தான் இருப்பேன் எந்த பிரச்சனையாக இருந்தாலும். இவங்க ஒரு நாளைக்கு ஒன்று குத்தி காட்டும் போது சீக்கிரம் இருப்பேனா இல்லையானு எனக்கே தெரியல. நல்ல மனிதர்கள் இருக்கும் வரை நான் வாழ்வேன், வாழ்ந்து காட்டுவேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் சொல்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்கள். இவங்க எதில் நான் வாழ்ந்து காட்டணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.